மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் இணைந்து வரும் நாள் திருவாதிரை திருவிழா ஆருத்ர தரிசனம் அப்படின்னு சொல்றோம். ஆருத்ரா அப்படின்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை அப்படின்னு சொல்லப்படுது. அது கூட திரு அப்படின்ற அடமொழியை சேர்த்து திருவாதிரை அப்படின்னு சொல்லப்படுது. நடராஜருக்கு வருஷத்துல 6 நாட்கள் மட்டும்தான் சிறப்பு அபிஷேக அலங்காரம் ஆராதனை இருக்கும். அதுல ரொம்பவுமே முக்கியமானது தேவர்களுக்கு காலை பொழுது அப்படின்னு சொல்லப்படுற மார்கழி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாள்ல ஆருத்ர தரிசனம் செய்யப்படுது. ஆருத்ர தரிசனம் அன்னைக்கு உத்தரகோச மங்கையில உள்ள மரகத நடராஜர் மேல் பூசப்பட்ட அந்த சந்தன காப்பு கலைக்கப்பட்டு 32 விதமான அபிஷேகங்கள் நடக்குது. மற்ற கோயில்களை விட இந்த உத்தரகோச மங்கையில ஒரு தனி சிறப்பு இருக்கு. எப்பயுமே ஒரு கோவில்ல அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு தீபாராதனை காட்டுன அப்புறம் நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஆனா இந்த கோவில்ல மட்டும் அபிஷேகம் முடிஞ்ச உடனே நெய்வேத்தியம் படைச்சிட்டு அப்புறம் தான் அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா 32 விதமான அபிஷேகங்கள் முடிஞ்ச உடனே நடராஜருக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்றதா சொல்லப்படுது.